நமது ஷாகுலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹு தஆலாவோடு கலைத்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களோடு 100 தடவைகளுக்கு மேலாக கலைத்து பேசியிருக்கிறார். அவர்களுடைய அலவி மௌலானா முர்ஷி என்பவருடைய அந்த உரையை நீங்கள் கேட்கலாம். அவர் சொல்லுகிறார், எங்களுடைய ஷேக் அல்லாஹ்வோடு பல தடவை பேசினார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் அவரோடு 100 தடவைக்கு மேல் பேசி இருக்கிறான் என்று சொல்லு தெளிவாக பேசுகிறாரே. இவரை பற்றி சமுதாயம் என்ன தீர்ப்பெடுக்க வேண்டும்? இதையெல்லாம் பிழை என்று உண்மையில் உணர்த்துகின்ற பொழுது அவர்களுடைய அறியாமை குர்ஆன் விஷயத்திலும் ஹதீஸ் விஷயத்திலும். இந்த ஊர்ல கூட ஒரு ஹஸரத் பேசினாங்க, அல்லாஹு தஆலா ஒரு வலியுல்லாவிடம் பேசினான், கருத்தை தெரிவித்தான் அப்படின்னு. அது எப்படி அல்லாஹ் தஆலா பேசுவான்? நபிமார்கள்ட்ட தானே பேசுவான். ஒரு வலியுல்லாட்ட பேசுவானா அல்லாஹ் தஆலா? செய்தி சொல்லுவானா? வஹீங்கிறது நபிமார்களுக்கு மட்டும்தானே. என்ன இவர்கள் குர்ஆனை படிக்கிறார்கள்? இறைவன் மற்றவர்களோடு பேசுவான், நேரடியாக பேசுவான், மலக்குமார்கள் அனுப்பி வைத்து பேசுவான். குர்ஆனை படியுங்கள், ஹதீஸ் கூட படிக்க வேணாம், குர்ஆனை படிங்க. எத்தனை வலிமார்கள் அல்லாஹ் தஆலா நேரடியாக பேசியிருக்கிறான், மலக்குமார்கள் அனுப்பி வச்சு பேசியிருக்கிறான் தெரியுமா? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அதிலே நிலையாக இருந்தாங்கல்ல, அவர்களிடம் மலக்குமார்கள் வருவார்கள். அல்லாஹ் தகாபு சொல்லுவாங்களாம், நீங்க பயப்படாதீங்க, வலா தஹஸனு நீங்க கவலைப்படாதீங்க, வஅபிஷிரு பில் ஜன்னத்தில் லத்தி குன்தும் துஅதுன் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் நிச்சயம் உண்டு, நற்செய்தியை நீங்க பெறுங்க. யார் சொல்றது? மலக்குமார்கள். யாருக்கு? வலிமார்களுக்கு. வலிமார்களிடம் மலக்குமார்கள் வந்து செய்தியை சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள் செய்தி சொன்னாண்டாலே அது அல்லாஹ்வுடைய செய்தி தான். ஏன் அல்லாஹ் தஆலா தான் மலக்குமார் அனுப்பி வைக்கணும்? ஒரு மலக்குக்கு தானா எதுவும் செய்ய தெரியாது, அல்லாஹ் சொல்றதான் செய்வாங்க. அதே போல இறைவன் நேரடியாக பேசியிருக்கிறான். வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார்ட்ட அல்லாஹ் தஆலா நேரடியாக வஹி அறிவிச்சான். வஅவ்ஹைனாண்டே வருது, நாம் வஹி அறிவித்தோம். ஏன் ஓதல இந்த குர்ஆனுடைய வசனத்தை? வஹாபிகள் குர்ஆனை அதே பின்பற்றுகிறோம் என்று வெறும் வார்த்தையில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், வாழ்க்கையில கிடையாதுங்க. வாழ்க்கையில இருந்தா குர்ஆனை படிச்சிருக்கணும். நபிமார்கள் அல்லாதவங்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹி கொடுத்திருக்காங்கிறது தெளிவா தெரியுது. வஅவ்ஹைனா நாம் வஹி அறிவித்தோம் இலா உம்மி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் தாயார் நபியா? எந்த ஒரு பெண்ணும் நபியா வரலையில. அவங்க வலியுல்லா தானே, இறைவனுடைய நேசர் தானே. அல்லாஹ் செய்திருக்கிறானா இல்லையா? அன் அர்திஹி நீங்க அந்த குழந்தைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு பால் கொடுங்க. ஃபைதா கிஃப்த அலைஹி ஃபஅல்கிஹி ஃபில் யம்மி உங்களுக்கு பயம் இருந்தா ஃபிரௌன் ஏதாவது செஞ்சு போடுவான் அந்த குழந்தைய, அப்படி பயம் இருந்தா நீங்க ஆத்துல போய் போட்டுருங்க. வலா தகாஃபி பயப்படாதீங்க, வலா தஹஸனி நீங்க கவலை கொள்ளாதீங்க. இன்னா ராத்தூஹு இலைக்கி அந்த குழந்தைய நிச்சயமாக உங்கள்கிட்ட மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்துருவோம். இவ்வளவு செய்தி யார் சொல்றது? இறைவன் சொல்றது. வஜாயிலூஹு மினல் முர்சலீன் இந்த குழந்தைய இறைவனுடைய தூதராக ஆக்க போறோம். இறைவன் பேசுறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார்ட்ட நேரடியாக. நாம் இப்படி செய்வோம் என்று அவங்ககிட்ட பேசுறான். இந்த வசனத்தை படிச்சிருந்தா ஒரு வலியுல்லாட்ட அல்லாஹ் எப்படி பேசுவான்னு ஒரு கேள்வி வந்திருக்குமா? வலியுல்லாட்ட தான் நல்லா பேசுறான். நான் ஏற்கனவே சொன்னேன், மலக்குமார்கள் அனுப்பி வச்சு இறைவன் செய்தி சொல்லுவான்னு சொல்லி. அதே போலதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அங்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருகிறார்கள். இன்னமா அன ரசூல் ரப்பிக்கு அஹபலக்கி குலாமன் ஜக்கியா, அல்லாஹ்வுடைய ரசூலா நான் வந்திருக்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு அழகிய சுத்தமான பரிசுத்தமான ஒரு ஆண் குழந்தை தருவதற்காக வந்திருக்கிறேன் செய்தி பேசுறாங்க. அப்ப கடைசியில் சொல்றாங்க, உங்க பக்கத்தில் கூடிய இந்த மரத்தை அசைங்க, கனி கிடைக்கும், ஃபக்குலி சாப்பிடுங்க, வஷரபி தண்ணி குடிங்க. எல்லாம் யார் சொல்றது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக செய்தி அனுப்பி வச்சானா இல்லையா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு? அவங்க என்ன நபியா? வலியுல்லாத இறை நேசர் தானங்க. இப்ப மலக்குமார்களை அனுப்பி வைத்தும் இறைவன் செய்தி சொல்கிறான். தெரியுதா இல்லையா நமக்கு? அவங்க இல்லைன்னு ஏன் சொல்லணும்? சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோழர்கள் இருந்தாங்க, ஹவாரியூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஹவாரியூன்.
ஈசா அலைஹிஸ்ஸலாம் நமக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழருக்கு சஹாபாக்கள் சொல்றோம்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தோழருக்கு ஹவாரின்னு சொல்றது. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்து சொல்லியிருக்கிறான், வஹி சொல்லியிருக்கிறான். வயிது அவ்ஹைதி இலல் ஹவாரியின், ஹவாரிங்களுக்கு நாம் வஹி அறிவித்தோம். அன் ஆமினு பி, என்ன தெரியுமா வஹி? என்ன நீங்க ஈமான் கொள்ளணும். வபி ரசூலி, என் ரசூலை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். அவங்க எல்லாம் சொன்னாங்க காலு ஹவாரியுங்கள், இந்த செய்தி அல்லாஹ் சொன்ன உடனே அவங்க அல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, ஆமன்னா இறைவனே நாங்க ஒப்புக்கொண்டோம், வஷஹத் இறைவனே நீ சாட்சியாயிரு. இப்படி ஹவாரியுங்கள் இறைவனை பார்த்து பேசுகிறார்கள். அல்லாஹ் ஹவாரியுங்கள் செய்து சொல்றான், அவ்ஹைத்துங்கிறான், நான் வஹி அறிவித்தோம் அப்படிங்கிறான். ஹவாரியுங்கள் யாரு? நபி கிடையாது, வலிமார்கள், இறை நேசர்கள். இறை நேசர்கள்ட்ட இறைவன் நேரடியாக பேசினது, மலக்குமார்களை அனுப்பி வைத்து பேசினது குர்ஆன்ல இத்தனை வசனங்கள்ல இருக்குது. அப்படி இருக்கும்போது வலியுல்லாஹ் எப்படி பேச முடியும்? இதுல நீங்க வழங்கிக்கிறங்க. இப்படி பிரச்சனை பண்ணக்கூடியவர்கள் குர்ஆனுடைய ஞானம் இல்லாதவர்கள், ஹதீஸை படிக்காதவர்கள், அப்படி இங்க புரிஞ்சுக்கலாம்.